வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற ரைஸ் பர்கர் ப்ரே ரைஸ் செய்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கிறேன். அதுக்கு வெங்காயம் 2 எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கு 2 கேரட் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு குடமிளகாய். பீன்ஸ் இல்லை, நான் போடல. பீன்ஸ் போடணும், ஆனால் இங்கே இல்லை, நான் போடல. உப்பு போடுறேன். மிளகு கொஞ்சம் போடுறேன், பெப்பர் பொடி. இது சோயா பீன்ஸ் சேர்க்குறேன். ஒரு ஸ்பூன் அவளுக்கு ஊற்றுக்கீங்க. நான் 3 பேர்த்துக்கு செய்கிறேன். கொஞ்சம் கெச்சப் ஊற்றிக்கிறேன். இதில் பர்கர் ஒரு 5 எடுத்து எண்ணெய் இல்லாத வறுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் போடக்கூடாது. எண்ணெய் போட்டாக்கா அது எண்ணெய் அதிலே வரும். தண்ணி ஊற்றி ரேசாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சோம்னா அதுலேயே எண்ணெய் பிரியும். எண்ணெய் போடக்கூடாது. பர்கர் யார் செஞ்சாலும் அதில் எண்ணெய் இருக்கும். அதில் எண்ணெயே போடக்கூடாது. சாதம் எடுத்து ஒரு கப்பு கழுவி சோத்தை வடித்து ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா வேகக்கூடாது. இது முக்கால் வேக்காடாக இருக்கணும். அப்போ தான் இந்த ரைஸுக்கும் இதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப வேகக்கூடாது இந்த சோறு. உங்கள்கிட்ட முட்டை போட்டு செய்யலாம், கோழி சிக்கன் ப்ரே பண்ணி போடலாம், எது வேணாலும் செய்யலாம். ஆனால் நம்மளுக்கு எது நம்ம கையில் இருக்கோ அதை செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்மா. நினச்சி அரிசி எல்லாம் வடித்து வச்சிட்டோம்னா எல்லாம் ஜாமான்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டா 1 நிமிஷம் நேரம் தான் சீக்கிரம் ரெடி ஆகிடும். நம்ம சாப்பிட்ற பொருள் எதாக இருந்தாலும் உடம்புக்கு கெடுதல் கிடையாது. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு கெடுதல். அது நீ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது டபுள் பங்காக ஹாஸ்பிட்டலில் கொண்டு கொடுக்கணும். எதாக இருந்தாலும் சாப்பாட்டில் 20 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் அதிகமாக நின்று ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. ஏன்னா அப்படியே கடைசிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோ, போய் ஹோட்டலில் வாங்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா அது அம்மானு கெடுதல் தான். உடம்புக்கு நல்லது கிடையாது. நல்ல விதமாக நம்ம உடம்ப நம்ம வச்சுக்கணும்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பசங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா சூப்பராக எடுத்து சாப்பாடு நல்லா இருக்குங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி, உங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும், குட்டி பசங்கள்லாம் கொடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்.